ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். நல்லா டேஸ்டியாக முறுமுறுன்னு ஸ்வீட் செய்து முடிச்சிடலாம். ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது இது போல் 10 நிமிஷத்தில் வித்தியாசமாக செய்து கொடுக்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு 1.5 கப்பு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சிடுச்சு, மேலே நல்லா ஆடை பறந்து வருது. இதை எடுத்து விட்டுட்டு இதில் சேர்க்கறதுக்கு நம்ம எந்த கப்பில் பால் அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ரவை நம்ம சேர்த்த பாலை இழுத்துட்டு நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே கெட்டியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பால்லாம் நல்லா உறிஞ்சிட்ருக்கு. ரவையும் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஓரளவு ஆறிடுச்சு. இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா சாஃப்டான மாவாக இருக்குது. இதை இப்போது அப்பளக்கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதுக்கு அப்பளக்கட்டையில் ஒரு பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டு மீதி இருக்கிற பேப்பரை மூடிட்டு குழவியை வச்சு லைட்டாக இது போல் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா இப்போது இது ஈவன் இல்லாமல் இருக்கும். ஓரங்கள்லாம் வெடிப்பு இருக்கிறது போல் இருக்கும். நம்ம இது போல் மூடியோ இல்லை குக்கி கட்டர் இருந்தால் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கால் இன்ச்சு அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்ம கடைசியாக செய்துக்கலாம். இப்போது மீதி இருக்கிறதுலையும் இது போலவே செய்து எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதை ஊற வைக்கிறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் பால் ரவலாம் அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு சிறு கம்பி பதம் வரும். அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக இது போல் தொட்டு பார்த்தா ஒட்டுறது போல் இருக்கும். சிறு கம்பிப்பதம் வருது பாருங்கள். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பை இறக்கி வச்சிடலாம். இப்போது கடாயில் இதை பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா சுட வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்து வச்சுருந்த ரவையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது சாஃப்டாக இருக்கும். உடனே கலந்து விட வேணாம். ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டு திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேன். இப்போது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். சூடாக இருக்கும் போதே நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. இதை அதிக நேரம் ஊற வைக்க வேணாம். 1 நிமிஷம் இருந்தாலே போதும். 2 பக்கமும் திருப்பி விட்டு வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் இது போலவே செய்துக்கலாம். இப்போது நம்ம கடைசியாக சேர்த்த இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி சேர்த்ததை நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போது நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம லைட்டாக தான் ஊற வச்சதுனால கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஜூஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது போல் செய்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.